சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 15ஆம் நாள், ஜூலை 31, 2025 வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்க ராசி பலன்களை பார்ப்போம். இன்று சுப நாள். இன்று பகல் 11:15 சந்திரன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இன்று பகல் 11:15 வரை கும்பராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பின் மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். நாடி ஜோதிட முறையில் இன்று சாதகம் பார்க்க வருபவர்களுக்கான கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கும், அதற்கான பலன்கள் என்னவென்று பார்ப்போம். உங்களது ஜனன ஜாதகத்தில் மேசம் சிம்மம் தனுசிலோ, கடகம் விருச்சகம் மீனத்திலோ சுக்கிரன் இருக்க பிறந்தவர்களுக்கு கோச்சார கேதுவின் பார்வை ஜனன ஜாதக சுக்கிரன் மேல் விழுகிறது. சுக்கிரன் கேது இணைவு ஏற்படுகிறது. சுக்கிரன் கேது இணைவிற்கான பலன்கள்: பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. திருமண முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளோருக்கு திருமண தடைகளை ஏற்படுத்தும். திருமணம் முடிந்த தம்பதியர்களுக்கிடையே பிரிவினை பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. புத்திரர்களின் நலனில் கூடுதல் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவு எடுப்பதில் கவனமுடன் செயல்பட வேண்டும். இருப்பினும் உங்களது ஜனன ஜாதக சுக்கிரன் நின்ற ராசி அதிபதி வக்கிரம் பெற்றாலோ, நீசம் பெற்றாலோ, அல்லது ஜனன ஜாதக சுக்கிரனுக்கு 6, 8, 12 மறைந்தாலோ இந்த பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு நன்மையான பலன்கள் ஏற்படும். உங்களது ஜனன ஜாதகத்தில் மேசம் சிம்மம் தனுசிலோ அல்லது ரிஷபம் கன்னி மகரத்திலோ குரு இருக்க பிறந்தவர்களுக்கு கோச்சார ராகுவின் பார்வை ஜனன ஜாதக குருவின் மேல் விழுகிறது. குரு ராகு சேர்க்கை ஏற்படுகிறது. குரு ராகு சேர்க்கைக்கான பலன்கள்: உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. நாஸ்தீக ஈடுபாடு ஏற்படும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை. தூரதேச பயணங்கள் மேற்கொள்வீர்கள். பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். மன விரக்தி, டென்ஷன், கோபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளது. எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். இருப்பினும் ஜனன ஜாதக குரு இருந்த ராசி அதிபதி வக்ரம் பெற்றாலோ அல்லது நீசம் பெற்றாலோ, அல்லது ஜனன ஜாதக குரு இருந்த ராசிக்கு ராசி அதிபதி 6, 8, 12 மறைந்தாலோ இந்த பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களது ஜனன ஜாதகத்தில் மேசம் சிம்மம் தனுசிலோ, மீனம் மகரம் சிம்மத்திலோ சந்திரன் இருக்க பிறந்தவர்களுக்கு கோச்சார சனியின் பார்வை ஜனன ஜாதக சந்திரன் மேல் விழுகிறது. சந்திரன் சனி சேர்க்கை ஏற்படுகிறது. சந்திரன் சனி சேர்க்கைக்கான பலன்கள்: உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. தாயாரின் உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். உங்களது ஜனன ஜாதகத்தில் மேசம் சிம்மம் தனுசிலோ, மீனம் மகரம் சிம்ம ராசிகளிலோ சூரியன் இருக்க பிறந்தவர்களுக்கு கோச்சார சனியின் பார்வை ஜனன ஜாதக சூரியன் மேல் விழுகிறது. சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுகிறது. புத்திர பாக்கிய தடை ஏற்படும். புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. அரசு ஊழியர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். அரசு காரியங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். தந்தை வழி உறவினர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை. இருப்பினும் சூரியன் நின்ற ராசி அதிபதி நீசம் பெற்றாலோ, வக்கிரம் பெற்றாலோ, சூரியன் நின்ற ராசி அதிபதி 6, 8, 12 மறைந்தாலோ இந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும்.
இன்றைய நாளின் பொதுவான அதிர்ஷ்ட எண்கள் 6, 78, 24, 15, 2, 83, 38, 65, 1, 82, 37, 64. விபரீத ராஜயோக பலன்களை ஏற்படுத்தக்கூடிய எண்கள் 3, 48, 21, 12. இன்றைய நாளின் அதிர்ஷ்டம் பெறும் ராசி நட்சத்திரங்கள்: சுக்கிரனின் பரணி பூரம் பூராடமும், சந்திரனின் ரோகிணி அஸ்தம் திருவோணமும், சூரியனின் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரமும் இன்றைய நாளில் அதிர்ஷ்டம் பெறும் நட்சத்திரங்கள். இன்றைய நாளில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நட்சத்திரங்கள்: குருவின் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இன்றைய நாளின் அதிர்ஷ்டம் பெறும் ராசி லக்கணங்கள்: துலாம், மகரம், கடகம், ரிஷபம், விருச்சகம், சிம்மம், மேசம், துலாம். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ராசி லக்கணத்தினர்: தனுசு, மீனம், மகரம். இன்று திருமண வரன்கள் பார்ப்பவர்களுக்கு சுக்கிரன், சந்திரன், சூரியனின் நட்சத்திரங்கள் அமைந்தால் மிகவும் சிறப்பான நன்மைகள் ஏற்படும். புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரங்களை கவனமுடன் பார்த்து சேர்க்க வேண்டும். ஜாதகம் பார்க்க, திருமண பொருத்தம் பார்க்க தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் நம்பர் 89 40 13 53 28. மேசராசி அல்லது மேச லக்கண அன்பர்களே, மேசராசிக்கு சந்திரன் என்று 6 மற்றும் 7வது ராசிகளில் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 6ல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் செவ்வாய் சேர்க்கை பெற்றுள்ளார். 11ல் ராகுவும், 12ல் சனியும், 3ல் குரு சுக்கிரனும், 4ல் சூரியன் புதனும், 5ல் கேதுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள்: குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். எழுத்துத்துறையைச் சேர்ந்தவர்கள், பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. அலைந்து தெரிந்து தொழில் புரிவோர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள். தந்தை வழி உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வீர்கள். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள்: உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். எழுத்துத்துறையைச் சேர்ந்தவர்கள், பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். மேச ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள்: சுக்கிரன், சந்திரன், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 1, 3. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. ரிஷபராசி அல்லது ரிஷபலக்கண அன்பர்களே, ரிஷபராசிக்கு சந்திரன் என்று 5 மற்றும் 6வது ராசிகளில் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 5ல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் செவ்வாய் சேர்க்கை பெற்றுள்ளார். 10ல் ராகுவும், 11ல் சனியும், 2ல் குரு சுக்கிரனும், 3ல் சூரியன் புதனும், 4ல் கேதுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள்: உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும்.
உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். எழுத்துத்துறையைச் சேர்ந்தவர்கள் பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். கூட்டு தொழில் புரிபவர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். இழந்த பொருள்கள் திரும்ப கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கிட்டும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன், சூரியன், சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 2, 1, 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு. மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன அன்பர்களே, மிதுன ராசிக்கு சந்திரன் இன்று 4 மற்றும் 5வது ராசிகளில் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 4ல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் செவ்வாய் சேர்க்கை பெற்றுள்ளார். 9ல் ராகுவும் 10ல் சனியும் சென்ம ராசியில் குரு சுக்கிரனும் 2ல் சூரியன் புதனும் 3ல் கேதுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நண்பர்கள் உறவினர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும். கூட்டு தொழில் புரிபவர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்களும் பண வரவுகளும் ஏற்படும். இழந்த பொருள்களை மீட்கக்கூடிய யோகம் உள்ளது. உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கை தேவை. கூட்டு தொழில் புரிபவர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தாய் தந்தையர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவு எடுப்பதில் கவனமுடன் செயல்பட வேண்டும். கூட்டு தொழில் புரியவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும்.
இன்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 3. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. கடகராசி அல்லது கடக லக்கண அன்பர்களே, கடகராசிக்கு சந்திரன் இன்று 3 மற்றும் 4வது ராசிகளில் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 3இல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் செவ்வாய் சேர்க்கை பெற்றுள்ளார். 8இல் ராகுவும் 9இல் சனியும் 12இல் குரு சுக்கிரனும் சென்ம ராசியில் சூரியன் புதனும் 2இல் கேதுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். எழுத்துத்துறையைச் சேர்ந்தவர்கள் பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். போக்குவரத்து தொழிலாளர்கள் இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். போக்குவரத்து தொழிலாளர்கள் இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். கூட்டு தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கடக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன், சூரியன், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 1, 3. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கண அன்பர்களே, சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்று 2 மற்றும் 3வது ராசிகளில் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 2இல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் செவ்வாய் சேர்க்கை பெற்றுள்ளார். 7இல் ராகுவும் 8இல் சனியும் 11இல் குரு சுக்கிரனும் 12இல் சூரியன் புதனும் சென்ம ராசியில் கேதுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். எழுத்துத்துறையைச் சேர்ந்தவர்கள் பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. பூர்வீக சொத்து சம்பந்தமாக வழக்கு விவகாரங்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது.
எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவு எடுப்பதில் கவனம் தேவை. கூட்டு தொழில் புரிபவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். எழுத்துத்துறையைச் சேர்ந்தவர்கள், பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்தலாம். தந்தை வழி உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வீர்கள். சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சுக்கிரன், சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 6, 1. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. கன்னி ராசி அல்லது கன்னி லக்ன அன்பர்களே, கன்னி ராசிக்கு சந்திரன் இன்று சென்ம ராசி மற்றும் 2வது ராசிகளில் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். சென்ம ராசியில் அமர்ந்துள்ள சந்திரனுடன் செவ்வாய் சேர்க்கை பெற்றுள்ளார். 6இல் ராகுவும், 7இல் சனியும், 10இல் குரு சுக்கிரனும், 11இல் சூரியன் புதனும், 12இல் கேதுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். கூட்டு தொழில் புரிபவர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவு எடுப்பதில் கவனம் தேவை. கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். எழுத்துத்துறையைச் சேர்ந்தவர்கள், பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். வீடு வாகனம் சொத்துவழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. கோபம் டென்ஷனை குறைத்து நிதானமுடன் செயல்பட வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். போக்குவரத்து தொழிலாளர்கள், இயந்திர தொழிலாளர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். நண்பர்கள் உறவினர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை. கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சுக்கிரன், சந்திரன், சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 6, 1, 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. துலாம் ராசி அல்லது துலாம் லக்ன அன்பர்களே, துலாம் ராசிக்கு சந்திரன் இன்று 12 மற்றும் சென்ம ராசிகளில் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 12இல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் செவ்வாய் சேர்க்கை பெற்றுள்ளார். 5இல் ராகுவும், 6இல் சனியும், 9இல் குரு சுக்கிரனும், 10இல் சூரியன் புதனும்,
11 கேதுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். சகோதரர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும். உத்தியோக இடங்களில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை. பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். துலாமை ராசியாக கொண்ட சித்திரை 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அலைந்து தெரிந்த தொழில் புரிவோர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் புதிய முதலீடுகளை செய்வீர்கள். உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். கூட்டு தொழில் புரிபவர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். துலாமை ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். சகோதரர்களுக்குள் வழக்கு விவகாரங்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. வங்கி துறையைச் சேர்ந்தவர்கள், நிதி நிறுவனம் நடத்துபவர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும். கூட்டு தொழில் புரிபவர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். இன்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 6, 1. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்ன அன்பர்களே, விருச்சக ராசிக்கு சந்திரன் இன்று 11 மற்றும் 12வது ராசிகளில் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 11ல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் செவ்வாய் சேர்க்கை பெற்றுள்ளார். 4ல் ராகுவும், 5ல் சனியும், 8ல் குரு சுக்கிரனும், 9ல் சூரியன் புதனும், 10ல் கேதுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். கூட்டு தொழில் புரிவோர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும்.
போக்குவரத்து தொழிலாளர்கள், இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். திருச்சலத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கூட்டு தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் குரு, சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 3, 2. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. தனுசு ராசி அல்லது தனுசு லக்ன அன்பர்களே, தனுசு ராசிக்கு சந்திரன் இன்று 10 மற்றும் 11வது ராசிகளில் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 10ல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் செவ்வாய் சேர்க்கை பெற்றுள்ளார். 3ல் ராகுவும், 4ல் சனியும், 7ல் குரு சுக்கிரனும், 8ல் சூரியன் புதனும், 9ல் கேதுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கை தேவை. திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் அக்கறை எடுத்து படிக்க வேண்டும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும். மனசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வங்கித்துறையைச் சேர்ந்தவர்கள், நிதி நிறுவனம் நடத்துபவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். நண்பர்கள் உறவினர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. கூட்டு தொழில் புரிவோர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அரசு ஊழியர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். அரசு காரியங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதால் எச்சரிக்கை தேவை. உங்களது திட்டமிட்ட முயற்சிகளில் சில தடை தாமதங்கள் இருப்பதால் கவனம் தேவை. தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள் சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு. மகர ராசி அல்லது மகர லக்ன அன்பர்களே, மகர ராசிக்கு சந்திரன் இன்று 9 மற்றும் 10வது ராசிகளில் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 9ல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் செவ்வாய் சேர்க்கை பெற்றுள்ளார். 2ல் ராகுவும், 3ல் சனியும், 6ல் சுக்கிரன் குருவும், 7ல் சூரியன் புதனும், 8ல் கேதுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவீர்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. தந்தை வழி உறவினர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும்.
உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். புதிதாக வீடுமனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழ்வீர்கள். போக்குவரத்து தொழிலாளர்கள், இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1-2க்கான நட்சத்திர பலன்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். நண்பர்கள் உறவினர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 3. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு. கும்பராசி அல்லது கும்பலக்கண அன்பர்களே, கும்பராசிக்கு சந்திரன் இன்று 8 மற்றும் 9வது ராசிகளில் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 8ல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் செவ்வாய் சேர்க்கை பெற்றுள்ளார். சென்ம ராசியில் ராகுவும், 2ல் சனியும், 5ல் குரு சுக்கிரனும், 6ல் சூரியன் புதனும், 7ல் கேதுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள். கும்பராசிக்கு சந்திரன் இன்று பகல் 11:15 வரை 8வது ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று காலை 11:15 வரை கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். காலை 11:15க்கு மேல் சந்திரன் 9வது ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சந்திராஷ்டமம் விலகி நன்மைகள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். பொன்பொருள் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் சுக்கிரன். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. மீனராசி அல்லது மீனலக்கண அன்பர்களே, மீனராசிக்கு சந்திரன் இன்று 7 மற்றும் 8வது ராசிகளில் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 7ல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் செவ்வாய் சேர்க்கை பெற்றுள்ளார். 12ல் ராகுவும், சென்ம ராசியில் சனியும், 4ல் குரு சுக்கிரனும், 5ல் சூரியன் புதனும், 6ல் கேதுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மீனராசிக்கு தரும் பலன்கள். மீனராசிக்கு சந்திரன் இன்று பகல் 11:15 வரை 7வது ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று காலை 11:15 வரை நன்மையான பலன்கள் ஏற்படும். அதன்பின் சந்திரன் 8வது ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். பொன்பொருள் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவீர்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும்.
குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும். மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். பொன்பொருள் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். போக்குவரத்து தொழிலாளர்கள் இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். கூட்டு தொழில் புரிபவர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். நண்பர்கள் உறவினர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை. வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். மாணவர்கள் கூடுதல் அக்கறை எடுத்து படிக்க வேண்டும். மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் சந்திரன். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சிவாய நம.